இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ட்ரீம் 11 பேன் ஆகிடுச்சு. ஸோ அதை பற்றி தான் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோவில் ட்ரீம் 11 ஒர்க் ஆகுதா ஆகலையா, இதனால் யாருக்கு எவ்வளோ லாஸ் ஆகுது, ஸ்பான்சர்ஷிப் கண்டினியூ பண்ணுறாங்களா அப்படின்றது பார்க்கலாம். ஸோ ட்ரீம் 11 ஆப் பார்த்தீங்க அப்படின்னா பெய்டு கான்டெஸ்ட் எல்லாமே வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இதில் அவங்க மென்ஷன் பண்ணிடுவாங்க பெய்டு கான்டெஸ்ட் டிஸ்கண்டினியூ அப்படின்ட்டு. ஸோ ஃப்ரீ கான்டெஸ்ட் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அது எவ்வளோ நாள் இருக்குது அப்படின்றது தெரில. ஸோ வித்ட்ராவை பொறுத்த வரைக்கும் இருக்கிற பேலன்ஸ் எல்லாமே எடுத்துக்கிற மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ₹1 மினிமம் ஸ்டார்ட் ஆகுது. இதுக்கு முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா ₹100 இருந்தால் தான் வித்ட்ரா பண்ண முடியும். ஸோ இப்போ வந்து ஆப்பு பேன் ஆனதுனால, பெய்டு கான்டெஸ்ட் பேன் ஆனதுனால ₹1 இருந்தாலும் நீங்கள் வித்ட்ரா பண்ணிக்கிற மாதிரி ஆப்ஷன் எனேபிள் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ ட்ரீம் 11 வந்து இந்தியன் டீமுக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஸ்பான்சராக இருந்தாங்க. நாட் ஒன்லி இந்தியன் டீம், இந்தியன் மென்ஸ் டீம் இல்லாமல் இந்தியன் உமன்ஸ் டீமுக்கும் இருந்தாங்க. ப்ளஸ் வந்து ஐபிஎல்லே பார்த்திங்க அப்படின்னா ஏகப்பட்ட டீமுக்கு அவங்க தான் ஸ்பான்சர்ஷிப்பில் இருந்தாங்க. கேகேஆர், ஜிடி, எஸ்ஆர்ஹெச், பஞ்சாப், இன்னும் நிறைய டீமுக்கு இருந்தாங்க. எல்எஸ்டிக்கும் பார்த்திங்க அப்படின்னா மை11 சர்க்கிள் இருக்காங்க. கிட்டத்தட்ட அந்த ஆப்பும் பேன் ஆகிடுச்சு. ஸோ பிசிசிஐக்கில் பார்த்திங்க அப்படின்னா 2023 வந்து ட்ரீம் 11 வந்து 358 கோடிக்கு பார்த்திங்க அப்படின்னா ஸ்பான்சர்ஷிப்புக்காக சைன் பண்ணியிருந்தாங்க 3 வருஷத்துக்கு. ஸோ இப்போ வந்து டிஸ்கண்டினியூ பண்ணிட்டாங்க இன்றைக்கி. அதேமாதிரி பார்த்திங்க அப்படின்னா மை11 சர்க்கிள் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 200லேருந்து 250 கோடி அப்ராக்சிமேட்டான அமௌண்ட்டு மென்ஷன் பண்ணலை. ஐபிஎல் 2025 ஸ்பான்சர்ஷிப் பண்ணியிருந்தாங்க. ஸோ எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா நெக்ஸ்ட் இயர் இருக்காது. இப்போதைக்கு ட்ரீம் வந்து பேன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் கொண்டு வருவாங்களா அப்படின்றத பொறுத்து தான் பார்க்கணும். ஸோ ஆப்பை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ட்ரீம் காயின்ஸ் மட்டும் இருக்குது. ட்ரீம் காயின்ஸ், ஃபேன் கோடு, இந்த மாதிரி உள்ளது மட்டும் தான் ஒர்க் ஆகுது. பெய்டு கான்டெஸ்ட் எதுவுமே ஒர்க் ஆகலை. ப்ரொஃபைல்லையும் பார்த்திங்க அப்படின்னா நம்ம எவ்வளோ கான்டெஸ்ட் ப்ளே பண்ணியிருக்கோம் அப்படின்றது மட்டும் தான் காட்டுது. ஸ்கில் ஸ்கோரு, ஃபாலோவர்ஸ் எதுவுமே இல்லை, எல்லாமே போயிடுச்சு. ஸோ இங்கே பார்த்திங்க அப்படின்னா 15,191 கான்டெஸ்ட் அப்படின்ற மாதிரி போட்டிருக்கு. இவ்வளோ கான்டெஸ்ட் நம்ம ப்ளே பண்ணியிருக்கோம் அப்படின்றத பார்த்துக்கலாம். ஸோ பொறுத்து தான் பார்க்கணும், கொண்டு வராங்களா கொண்டு வரலையா அப்படின்றத.